பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 36வது நாள் ஒரு ட்ரமாட்டிக்கான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய விமானி ஈரானில் மாட்டிக்கிறாங்க. F-16E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக விமானம். அதில் ஒரு விமானி ஏற்கனவே தப்பிச்சதை பார்த்தோம். அந்த இன்சிடெண்ட் ஒரு ட்ரமாட்டிக்காக இவங்க மீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். செகண்ட் வீடியோவில் இன்றைக்கி அப்டேட்டில் வரும். பட் இப்போ நம்ம கோராக பார்க்க போகிறது, ஈரான் இப்போ ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எங்ககிட்ட புது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, எங்களுடைய ஏர் ஸ்பேஸ் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, அமெரிக்காவுடைய விமானங்கள் உள்ளே வந்துச்சுன்னா அது சுட்டு வீழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு மீடியா பர்செப்ஷனாக இல்லை ப்ராபகண்டா கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக உள்ளே போகும்போது நிறைய விஷயம் தெரியுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய மிசைல் பவர் இதனால் வரைக்கும் ஊடகங்கள் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருக்குது. எத்தனை லான்ச்சர்ஸ் இருக்குது, எத்தனை மிசைல்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இப்போது இது பார்த்தீங்கன்னா, இதனால் வரை இந்த 35 நாட்களில் அமெரிக்கா கோராக பண்ண ஒரு டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மிசைல் லான்ச் ஏவுதளத்தை தாக்கி அதை காலி பண்ணுறது, அதன் பிறகு அவங்களுடைய மிசைல் ஸ்டோரேஜை காலி பண்ணுறது. இஸ்பஹானில் நடந்த தாக்குதலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். குறிப்பாக அவங்களுடைய மிசைல் ப்ரொடக்ஷன் மற்றும் அந்த இன்வென்ட்ரியை குறி வச்சு தாக்குதல் நடத்துனாங்க. ஆனால் இப்போது கடந்த 2 நாட்களாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேஸ் அகைன்ஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க, ஈரான் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. இப்போ ISW அமைப்பு நடத்தின ஒரு அனாலிசிஸ், அதை நம்ம டீப்பாக கொஞ்சம் படித்து பார்க்கும்போது நிறைய விஷயம் இதில் புதுசாக புரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய மிசைல் பேலஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் அது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் லான்ச்சஸ், ஃபஸ்ட் அதை லான்ச் பண்ணக்கூடியது. ரெண்டாவது அண்டர் கிரவுண்ட் ஆக்சஸ் பாயிண்ட். இங்கே அதாவது பூமிக்கு கீழே கிட்டத்தட்ட 30 அடிக்கு கீழே தான் இது எல்லாமே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது டனல் பேஸ்டு ரயில் நிலையம், ஒரு ரயில் டனல் எப்படி இருக்குமோ, மெட்ரோ டனல்ஸ் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் அவங்க ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அந்த டனல்ஸ்க்கு அங்கங்கே எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்றது இருக்குது. எப்போ இவங்க மிசைல் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வாகனங்கள் மிசைலை லோட் பண்ணிக்கிட்டு டனல்லேருந்து வெளியில் மிசைலை ஏவிட்டு திரும்பவும் அந்த டனலுக்குள்ளே போகுது. இப்போ அந்த டனல்ஸை குறி வச்சு அமெரிக்கா தாக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஆக்சஸ் பாயிண்ட்டு, கமாண்ட் நெட்வொர்க்கு, அவங்களோட ஃபியூயல் இன்புட்டு மற்றும் புதுசாக மிசைல் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி, இது எல்லாமே இன்னமும் கணிசமான அளவுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. மெயினாக அந்த டிரான்ஸ்போர்ட் ரூட், அந்த டனலை கம்ப்ளீட்டாக இவங்க தாக்கி அளிக்க முடியல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துல வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு பிக்சருக்கு வருது. அந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. இப்போ புதுசாக வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, சைனாவிலேருந்து இந்த போர் துவங்கிய February 28க்கு பிறகு 5 கப்பல்கள் ஈரானை நோக்கி வந்திருக்குது. இந்த 5 கப்பல்களில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் பெர்க்ளோரேட்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலுக்கு உண்டான மிக முக்கியமான ப்ரீகர்சர், சாலிட் மிசைல் ப்ரொப்பலண்ட், அதாவது ஒரு ஃபியூயலை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ சைனா இது வரைக்கும் பொலிட்டிக்கல் கவர் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்கன்ற அனாலிசிஸை தாண்டி ரியல் டைமில் ஈரானுக்கு அந்த மிசைல் தயாரிக்க தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்களையும் சைனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டீலும் இப்போவும் சைனாலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் கிராஸ் பண்ணக்கூடிய கப்பல்களுக்கு தான் இப்போ உலக நாடுகள் அமெரிக்கா உட்பட ஃபோக்கஸ் அதிகமாக வச்சுருக்காங்களே தவிர, உள்ளே எந்த கப்பல் வருதுன்ற அந்த துல்லிய தகவல்கள் அதை தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா சைனாவோடைய கப்பல்கள் இன்னும் அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ தாக்கலை. ஸோ இந்த வகையில் ஃப்யூச்சரில் இது தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் 3 முனை போர் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, அவங்களுக்கு உள்ளே வரக்கூடிய விமானப்படை தாக்குதலை சமாளிக்கிறது. ரெண்டாவது, அவங்களுடைய மிசைல் ப்ரொடக்ஷனை உறுதி செய்கிறது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய நாட்டு மக்கள் உள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அது பசிஜ் ஃபோர்ஸு.
இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடைய ஸ்ட்ரைக் வந்து ஒரு பெரிய ஈரானுடைய அந்த மிசைல் கேப்பபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு இல்யூஷனாக இப்போ வரைக்கும் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 90% ஈரானுடைய அந்த மிசைல் தாக்குதல் அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இந்த பங்கர் ரிகவரி பாயிண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸை இன்னும் வந்து அவங்களால கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிசைல் ப்ரோக்ராம் வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய ஒரு தனி நிகழ்வு மட்டும் கிடையாது. இதில் ஃபியூவல் கெமிஸ்ட்ரி, ஸ்டோரேஜு, கமாண்ட் லிங்க்ஸு, இன்ஜினியரிங் சென்டர், அதுக்கு உண்டான லாஜிஸ்டிக்ஸ் செயின், டனல்ஸு, சைலோஸு, எங்கேருந்து வெளியில் வரும் அந்த மிசைல்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற டிரான்ஸ்போர்ட் காரிடரு, இதற்கு பயிற்சி பெற்ற வீரர்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்குன்றது ஒரு பெரிய ஒரு ஆகா மொமெண்ட்டை வந்து கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய பார்ட்டு. சைனாவுடைய லிங்க் வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ட்விஸ்ட்னே நம்ம சொல்லலாம். சோடியம் பெர்குளோரேட் மற்றும் தேவைப்படக்கூடிய ப்ரீகர்சர் மெட்டீரியல் இது எல்லாமே மிசைல் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. மிசைல் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத ஒரு எரிபொருளை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அந்த எரிபொருளுக்கு உண்டான மீடியம் அந்த மிக முக்கியமான மூலப்பொருள் தான் அந்த சோடியம் பெர்குளோரேட் அப்படின்றது. ஸோ சைனா தொடர்ந்து இந்த கலவரத்துலையும் ஒரு 5 கன்சைன்மெண்ட்ஸை ஈரானுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் ஃபெசிலிட்டிஸை குறிப்பாக யுஏஇ, பஹ்ரைன் போன்ற குவைத் போன்ற நாடுகளுடைய பெட்ரோல் கெமிக்கல் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரேண்டம் டார்கெட்டாக இவங்க எடுக்கலை. இவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்டு பேஸை வந்து அவங்க டீக்ரேட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு சைனாலேருந்து இந்த மில்லில் உள்ள இந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடச்சிருது. ஏன்னா எதிரியை நீங்கள் வந்து அவங்க நாடுகளில் பிஸியாக வைக்கும்போது உங்களால் உங்களுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கடந்து இவங்க உள்ளே கொண்டு வர முடியுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷலாம் ஷேக் கிராசிங் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இடம். இதில் பசிஜ் லிங்க்டு ஃபோர்ஸஸ் அந்த குர்து இன மக்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. உள்நாட்டு மக்கள் ஈரானுக்குள்ளே எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியல. குறிப்பாக குர்திஷின மக்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இவங்க வந்து டொமஸ்டிக் கண்ட்ரோலையும் கடைசி நிமிஷத்தில் எவ்வளோ உறுதியாக அதை வைக்க முடியுமோ அந்த அடக்குமுறையை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த மிசைல்ஸை தாக்கி அளிக்கிறீங்க அது ஒரு கேள்வியா, இல்லை உண்மையான வெற்றி அப்படின்றது இந்த சிஸ்டம்ஸ், ஃபேக்ட்ரி, ஃபியூயல், அதோடைய ரூட்டு, ஃபாரின் சப்ளையராக இருக்கக்கூடிய சைனா, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம், இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுற வரைக்கும் இந்த போரில் இவங்களால் கம்ப்ளீட்டாக இது பண்ண முடியுமானா முடியாது. ஸோ சைனா இப்போது ஈரானுடைய வார் மிஷினை ரீபில்ட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோட மிசைல் ஸ்ட்ரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிடன் வார் என்ன, அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டாலியேஷன் வாராக இருந்துச்சு. இவங்க தாக்குனதுக்கு இவங்க பதில் தாக்குதல் அப்படின்ட்டு. இப்போ அது ரிட்டாலியேஷன் கிடையாது. இப்போ இருக்கிறது ரீகான்ஸ்டியூஷன், மீண்டும் அந்த கட்டமைப்பை உருவாக்குறது அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் லான்ச்சர்ஸை மட்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி சைனா வந்து இந்த போரோட தன்மையை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இதுவுமே இருக்குது. ஏன்னா சைனாக்கு கடுமையான அழுத்தம் இருந்துச்சு. ஈரான்ட்டு இருந்து $650 பில்லியன் ஒப்பந்தத்தை 2022 போட்டாங்க. யுவான் ட்ரேடிங் கரன்சியாக முடிவு செய்யப்பட்டது. ஈரான் மலிவான விலையில் அடுத்த 25 வருஷத்துக்கு சைனாக்கு கச்சா எண்ணெய் சப்ளை பண்ணும், கிட்டத்தட்ட $6-15 டிஸ்கவுண்ட்டில். அதே சமயம் ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய அன்றாட தேவைகள்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஜவுளியிலேருந்து எல்லாமே சைனா யுவானில் இவங்களுக்கு தீபே பண்ணுவாங்க. ஸோ அந்த மணி சர்க்குலேஷன் அப்படின்றது யுவானில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது, ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மிசைல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இப்போது இந்த இடத்துல அமெரிக்கா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் டைலமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இந்த இடத்துல மூலப்பொருட்களை அனுப்புகிறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக இப்போ அமெரிக்காவுக்கும் தெரியும். இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அமைப்பு தான். அப்போ தெரியும் பொழுது இந்த இடத்துல உண்மையாக இவங்க வந்து ஈரானை வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மூலப்பொருட்களோட சப்ளை செயினை இவங்க பிரேக் பண்ணி ஆகணும். பட் இது வரைக்கும் சைனாவுடைய கப்பல்கள் எதுவும் தாக்கப்படவில்லை. அமெரிக்கா நேரடியாக தான் தாக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. சொமாலியா போன்ற பல ஆப்பிரிக்கன் நாடுகளில் பைரட்ஸ் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தியும் தாக்கலாம்.
ஆனால் இதுவரை அமெரிக்கா இந்த இடத்துல சீனாவுடைய கப்பல்களை தாக்கலை அப்படின்ற போது இந்த போரை ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ள சைனாவை கன்ஃபரண்ட் பண்ணாமல் ஒரு லிமிட்டடாக ஒரு இடத்துல வச்சு முடிக்கணும்னு பார்க்கறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இது ஒரு வகையில் பின்னடைவுன்னு நம்ம பார்த்தா கூட ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சரியான முடிவு தான். ரெண்டாவது, இப்போது அங்கேருந்து கிராஸ் பண்ணி வர கப்பல்களுக்கு இந்தியாவுடைய 9 கப்பல்கள் வந்துருச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக 20,000 டன் எல்பிஜி எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கிராஸ் பண்ணி இப்போது குஜராத்தை நோக்கி வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். குஜராத்தோடைய முதல்வர் அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இந்த கப்பல்கள் குஜராத்தில் வந்து சேர்றது எங்களுக்கு வந்து நல்லது, இதுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஈரான் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்துக்கும் எங்களுக்கும் ஒரு கலாச்சார தொடர்பு இருக்கு. அந்த காலத்தில் பார்சியர்கள் மிகப்பெரிய வணிகத்தை பண்ணது வந்து குஜராத்தில் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்சீக சமூகம் எல்லாமே கணிசமான அளவுக்கு குஜராத் மகாராஷ்டிராவில் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் எம்பையர்ஸை வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை குறியிட்டு கோடிட்டு காட்டக்கூடிய ஈரான் இப்போ இந்தியாவுடைய கப்பலுக்கு இன்னொரு கப்பல் இது வரைக்கும் இந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இன்னி வரைக்கும் 9 இந்திய கப்பல்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கு. இப்போ 9வது கப்பல் வருது. இல்லை நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கப்பல்களுக்கு $20 லட்சம் அளவுக்கு இந்தியாவை விட்டுட்டு மிச்சம் தாண்டி வரக்கூடிய சவுத் கொரியா, ஜப்பானுடைய கப்பல்கள், பிலிப்பைன்ஸோட கப்பல்கள் எல்லாத்துக்குமே இவங்க வந்து $20 லட்சம் வந்து சுங்க வரி மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபீ மாதிரி போடுறாங்க. ஆனால் இது டாலரில் பேமெண்ட் ஆகிறது கிடையாது, யுவானில் பேமெண்ட் ஆகுது. ஸோ யுவானில் பேமெண்ட் ஆகும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே சைனா கிட்ட ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு யுவானோடைய ரிசர்வ் அப்படின்றது எல்லா நாடுகள்கிட்டையுமே இருக்கும். ஸோ டாலர் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணிட்டு இவங்களுடைய ஸ்விஃப்ட் சிஸ்டத்தையும் கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணிட்டு வர நாடுகள் இவங்களுக்கு யுவானை அதை பே பண்ணி அந்த யுவானை இவங்க சைனாட்ட கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இவங்க போட்ட எல்லா பொருளாதார தடைகளையும் மீறி எப்படி இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாம் வந்த பிறகும் ஹவாலா அப்படின்றது இன்னமும் இயங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பேரலான பேங்கிங் சிஸ்டமை வச்சிருக்கிறாங்க ஈரான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ காஷ்மீர்ல இருந்து அங்கே இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் தாங்களா முன் வந்து ஈரானுக்கு நிறைய நிதி உதவி அளிச்சது, தங்கம் வைரெல்லாம் கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரத்துலேருந்து தானம் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பணத்தை அமெரிக்காவுக்கு ஈரான் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா கான்சுலேட்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய நிதியை ஆர்பிஐ அனுமதிக்காது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை இந்தியா மருந்து நிறுவனங்கள்கிட்ட மருந்தாக வாங்கி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம அரசாங்கம் அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய உதவி மற்றும் காஷ்மீர் மக்கள் சில மாநிலங்கள்லேருந்து மக்கள் கொடுத்த நிதியை மருந்து பொருட்களாக மாற்றி இப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான சப்ளை அப்படின்றது கம்ப்ளீட்டாக கிடைக்காட்டியும் சர்வைவ் ஆகக்கூடிய அளவுக்கு இன்னமும் ஈரானுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இதையும் அமெரிக்காவால் தடுக்க முடியல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மிக முக்கியமாக எடுத்துக்கிட்ட லெசன் வந்து உக்ரைன் ரஷ்யா போர்ல இருந்து தான். போன ஒரு வருடம் ஜூலை அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இவங்க இந்த பேமெண்ட் சிஸ்டத்தை, இந்த பண்டமாற்று முறையை ஆல்டர்னேட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு அவங்கள வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிட்டு இருக்கு அப்படின்றத போகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் மீடியா ரிப்போர்ட் நிறையா பண்ணுறது, ஈரான் மீண்டும் இதை ரீகான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கட்டமைப்பை கட்டமைக்கக்கூடிய ரிஸ்கை வந்து தெளிவாக காமிக்கிறாங்க. இந்த ரிஸ்க்கு இது சைனா வந்து ஓப்பன்லி ஆர்மிங் ஈரான் அப்படின்னு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் சைனா பாகிஸ்தானுக்கு என்னென்ன உதவிகள் செஞ்சாங்க, 81% பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாமே சைனா தான் கொடுத்துச்சு. அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஏப்ரல் 22க்கும் மே 7ஆம் தேதிக்கும் நடுவில் அவசரமாக பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பல மிசைல்ஸையும் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. இந்த மொத்த இந்தியாவுடைய சேட்டலைட் இமேஜரியை லைவாக நம்மளுடைய இராணுவம் எங்கே மூவ் ஆகுதுன்றதெல்லாம் லைவ் ஃபீடை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது 2வது. 3வது, சைனாவுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே இந்திய வான் பகுதியில் இருந்து கிளஸ்டராக பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்குமே உதவிட்டு இருந்துச்சு. 4வது, இங்கே சைனாவுடைய வெஸ்டர்ன் மிலிட்ரி ப்ராவின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈஸ்டர்ன், அதாவது இவங்களுடைய வெஸ்டர்ன் தேட்டர், சைனா திபெத் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு பெரிய நோடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த நோட்ல இருந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியாக பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமுகம் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு
இந்திய விமானங்கள்ல இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல், இந்தியாவுடைய ஏவுகணை தாக்குதலை எப்படி முறியடிக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கக்கூடிய டைரக்ஷனே அவங்க பண்ணாங்க. ஆனா ஈரான்கிட்ட பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப தள்ளி இருந்தாங்க. அமெரிக்கா மற்றும் அந்த இதோடைய பயம் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு, தயக்கம் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ஈரானுக்கு உண்டான எலக்ட்ரானிக்ஸ், ஈரானுக்கு உண்டான அந்த மக்களுக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய பொருட்கள், உணவு ஓரளவுக்கு, மருந்து ஓரளவுக்கு, இந்தியா தான் பெருமளவுக்கு மருந்து நம்ம இந்தியா ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மிக மிக முக்கியமா இந்த மிசைல் சிஸ்டம் இயங்குறதுக்கான மொத்த மூலப்பொருட்களையும் சைனா கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த போருக்கு இது ஒரு புது டைமென்ஷனை வந்து கொண்டு வருது. இந்த மிசைல் தாக்குதல் இவங்க ரீகான்ஸ்டியூட் பண்றாங்க, ஏற்கனவே தகர்க்கப்பட்டதை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இந்த போரோடைய தன்மை அப்படியே மாறி ஒரு 5 to 6 மாத காலம் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நான் சொல்லக்கூடிய கணிப்பு பொய்யா இருக்கணும்னு நான் நம்புறேன். பட் ஒரு அனாலிஸ்டா பார்க்கும்போது இந்த பகுதி தெரியுது. இல்லை அப்படின்னா சைனாவுடைய ஒரு கப்பலையாவது அமெரிக்கா வீழ்த்தக்கூடிய ஒரு முடிவை எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ இது ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.